பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி பாண்டா ஃபேஸ் இருக்கிற மாதிரி ஒரு பென் ஸ்டாண்ட் தான் வந்துட்டு பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு நம்ம அதை செய்யலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் பாண்டா ஃபேஸ் வந்துட்டு நான் வரைஞ்சிருக்கேன். தென் ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே கார்பன் பேப்பர் வச்சு நம்ம வரைஞ்சதை மேலே வச்சு இந்த மாதிரி அவுட்லைன் மட்டும் நான் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். இதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பொம்மை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. சும்மா நார்மலாக ஒரு ரவுண்டு மட்டும் போட்டு கூட வந்துட்டு நீங்கள் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ வரைஞ்சி முடிச்சிட்டேன். இப்போ இந்த கார்பன் பேப்பர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இதோட அச்சு இருக்கும் இல்லையா, அது யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். சிசர் யூஸ் பண்ணி கூட ஈஸியாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரியே இன்னொன்று கூட நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இன்னொன்று ரெடி பண்ணிட்டேன். இதே மாதிரி 2 வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதோட பேஸ் இருக்குது இல்லையா, இந்த இடத்த நம்ம வந்துட்டு அளந்துக்க போகிறோம். நான் அளந்தப்போ இதோட லென்த் பார்த்திங்கன்னா 9 சென்டிமீட்டர் இருந்தது. ஸோ அதனால் 9 × 7 சென்டிமீட்டருக்கு நான் இந்த மாதிரி குட்டி கார்ட்போர்ட் பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இதை வந்துட்டு இந்த இடத்துல வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போது இதே மாதிரியே இந்த இடத்தையும் நம்ம வந்துட்டு அளந்துக்க போகிறோம். இந்த இடத்த அளந்து பார்த்தப்ப எனக்கு வந்துட்டு 13 சென்டிமீட்டர் இருந்தது. ஸோ அதனால் 13 × 7 அப்படின்ற இதில் நான் 3 பீஸ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இதே மாதிரியே அளந்து பார்த்துட்டு நீங்கள் வரைஞ்சிருக்கிற பாண்டா ஃபேஸ்க்கு வந்துட்டு எவ்வளோ சென்டிமீட்டர் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எதுக்கு வந்துட்டு 3 கட் பண்ணியிருக்கோன்னு யோசிக்கலாம். ஒன்று வந்துட்டு இங்கே வச்சு பேஸ்ட் பண்ணிக்குவோம், அண்ட் இன்னொன்று வந்து இந்த இடத்துல வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம், அண்ட் இன்னொன்று வந்து சென்டரில் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம், பார்ட்டிஷன் மாதிரி வர்றதுக்காக. ஓகேவா, இப்போது எல்லாத்தையுமே நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நார்மல் கம் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். வேகமாக காயணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அனபாண்ட் இல்லைன்னா ஹார்ட் க்ளூ வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் காமிச்சது எல்லாத்தையுமே வந்துட்டு வச்சு நான் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றது வந்துட்டு பாருங்கள். இந்த மாதிரி பார்ட்டிஷன் இல்லாமல் கூட வந்துட்டு நீங்கள் செய்யலாம். அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா டிஷ்யூ பேப்பர்லாம் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் அப்படி வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாத்தையுமே வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு இல்லையா, இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம கலர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பிளாக் கலர் பண்ணினீங்க அப்படின்னா இன்னுமே வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட பிளாக் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் தீந்துருச்சா, ஸோ அதனால் ரெட் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணி வந்துட்டு கலர் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரே பெயிண்ட் தான் அடிக்கணும் அப்படின்றது கிடையாதுங்க, வேலை வேகமாக முடியணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஒரு சைடு மட்டும் தாங்க வந்துட்டு கலர் பண்ணுறேன், பேக் சைடு திருப்பி நான் கலர் பண்ணலை. இது காயறதுக்குள்ளே நம்ம இன்னொன்று வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பிளாக் கலர் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். கலர் பேப்பராக இருந்தாலும் ஓகே, இல்லை சார்ட் பேப்பராக இருந்தாலும் ஓகே, இல்லை ஒயிட் கலர் பேப்பரில் வரைஞ்சி நீங்கள் அதை வந்துட்டு கலர் பண்ணினீங்கனாலும் ஓகே தான். ஓகேவா, இப்போது இந்த பிளாக் கலர் பேப்பருக்கு மேலே ஒரு கார்பன் பேப்பர் வச்சு இந்த பாண்டாவோட காது, கண், மூக்கு இதெல்லாம் இருக்குது இல்லையா, இது எல்லாத்தையுமே தனித்தனி பார்ட்டாக இந்த மாதிரி நான் வரைஞ்சி வந்துட்டு கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், காது வரைஞ்சிட்டேன்னா இந்த அச்சு இதில் வந்துருச்சு இல்லையா, அப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 2 காது, அதுக்கப்புறமா கண், மூக்கு இது எல்லாத்தையுமே வரைஞ்சி வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் வச்சுக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இன்னொரு காது வரைஞ்சிருக்கேன். இதே மாதிரியே மற்ற பீசஸ்மே வந்துட்டு வரைஞ்சிட்டேன். இது எல்லாத்தையும் இப்போ நான் கட் பண்ணியும் எடுத்துட்டேன். இதே மாதிரி இன்னொரு செட்மே வந்துட்டு நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். அதை நான் அப்புறமா வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே நம்ம கலர் பண்ணி வச்சது சூப்பராக வந்துட்டு காஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் சைடு வந்துட்டு நான் கலர் பண்ணலைங்க. நான் உங்களுக்கு ஒன்ஸ் வந்துட்டு திருப்பி காமிச்சிட்றேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், பேக் சைடு நம்ம கலர் பண்ணல இல்லையா. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பீஸை இதுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம வச்சு பேஸ்ட் பண்ணும்போது நம்மளோட பெயிண்ட் ஸ்டாண்ட் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நான் பேஸ்ட் பண்ணுறதுக்காக இதோட கார்னர்ஸில் மட்டும் இந்த மாதிரி கம் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு இப்படி வச்சு வந்துட்டு நான் ஒட்டிக்கிறேன். ஓகேங்களா, இப்போது ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இன்னும் வந்துட்டு நல்லா காயலை, கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பராக வந்துட்டு காஞ்சிரும் இல்லையா. காஞ்சதுக்கப்புறமா இந்த ஃப்ரண்ட் சைடுமே வந்துட்டு நம்ம கலர் பண்ணணும் இல்லையா. கலர் பண்ணுறதுக்காக நான் ஒயிட் கலர் பேப்பர் தான் வந்துட்டு ஒட்டிக்க போகிறேன். அதுக்காக கம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஈவனாக வந்து தடவி விட்டுட்டு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்படி பேஸ்ட் பண்ணி நீங்கள் கட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அந்த பாண்டா ஷேப்புக்கு நீங்கள் வரைஞ்சிட்டு கட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் பேஸ்ட் பண்ணுறதுனால கூட வந்துட்டு பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ நான் ஒயிட் கலர் பேப்பரை பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பேப்பர்ஸை மட்டும் வந்துட்டு இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 2 சைடும் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா. இந்த சுருக்கம்லாம் வந்துட்டு நமக்கு காஞ்சதுக்கப்புறம் சுத்தமாக வந்துட்டு போயிடும். ஸோ அதனால் அதை பற்றி ஃபீல் பண்ண வேண்டாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம கட் பண்ணி வச்சு அந்த குட்டி குட்டி பேப்பர்ஸ், அந்த பிளாக் கலர் பேப்பர் இருக்குது இல்லையா, இது எல்லாத்தையுமே நம்ம அந்தந்த இடத்துல வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி பாண்டாவோட ஃபேஸ் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். சென்டரில் ஐபால்ஸ்க்காக ஒயிட் கலர் பேப்பர் வந்துட்டு இந்த மாதிரி குட்டியாக ரவுண்டாக வந்துட்டு கட் பண்ணி அந்த இடத்துலையும் வச்சு வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பாண்டா ஃபேஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி பேக் சைடுமே வந்துட்டு பண்ணிவிட்டேன். 2 சைடும் நம்ம பண்ணதுனால ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் நீங்கள் என்ன வேணும்னாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க.
பென்சில் அந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. உங்களோட மேக்கப் ஐட்டம்ஸ் கூட வந்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். டிஷ்யூ பேப்பர் ஸ்டோர் பண்ணலாம். இல்லை பாத்ரூமில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா கூட வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு நிறைய ப்ரெஷ்ஷஸ் வந்துட்டு வச்சுருக்கேன் வீட்டில் பெயிண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த ப்ரெஷ்ஷஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் இதை வந்துட்டு நான் மேக் பண்ணியிருக்கேன். என்னோடய பர்பஸ்க்காக தான் வந்துட்டு மேக் பண்ணியிருக்கேன். அதை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பீஸ்க்கு மேலே வந்துட்டு நான் எல்லாத்தையுமே வச்சுருக்கேன். பென்சில், ப்ரெஷ்ஷஸ்னு நிறைய வந்து வச்சுருக்கேன். நிறைய வந்துட்டு இதில் வந்து அடங்கிக்கும். ரொம்ப நல்ல ஸ்பேஸியாக வந்துட்டு நான் செஞ்சுருக்கேன். நீங்களுமே வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள். ட்ரை பண்ணினீங்க அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு எனக்கு ஃபோட்டோஸ் வந்துட்டு சென்ட் பண்ணிவிடுங்க. mombeautyarts2019@gmail.com அப்படின்ற இந்த மெயில் ஐடிக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் அனுப்பின கிராஃப்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பாய். ஆண்டி, என் பேர் சுஷ்மிதா. நான் வந்து நீங்கள் ஆர்டிஃபிஷியல் பிளான் பண்ணியிருந்தீங்க, நானும் அதே மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஆண்டி. சூப்பராக வந்துருந்துச்சு. ஹாய் ஆண்டி, மை நேம் இஸ் தீக்ஷா. ஐம் ஸ்டடிங் 5th ஸ்டாண்டர்ட். நான் நீங்கள் உங்கள் சேனலில் செஞ்சிருந்த ஃபோட்டோ ஃப்ரேம் நானும் ட்ரை பண்ணேன். சூப்பராக வந்து சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். ஹாய் ஆண்டி, மை நேம் இஸ் தீக்ஷி. ஐம் ஸ்டடிங் 5th ஸ்டாண்டர்ட். நான் நீங்கள் உங்கள் சேனலில் செஞ்சிருந்த வாட்டர் மிலான் சீட்ஸ் ரீயூசிங் ஐடியா கிராஃப்ட் நானும் செஞ்சேன். சூப்பராக வந்து சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். ஹாய் ஆண்டி, மை நேம் இஸ் தீக்ஷா. ஐம் ஸ்டடிங் 5th ஸ்டாண்டர்ட். நான் நீங்கள் உங்கள் சேனலில் செஞ்சிருந்த குட்டி பாட்டில் கிராஃப்ட் செஞ்சேன். சூப்பராக வந்து சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ்.